நம்ம கம்மங்கல்ல அறுவடை ஆக்கிரமிட்டு சொல்லி வந்து அழைத்தார். எங்கக்கா போலாம் போலாம் எங்க போகணும் வேற ஒன்றும் இல்ல. காலையில எந்திரிச்சு தோட்டா தின்னுபட்டு நம்ம அந்த வேப்பமரத்து செடிக்கு போயிட்டு நாலு படிக்கலாம். ஒரு வேலை இல்ல சாயந்தரம் பாட்டு பாடுறோம். அதுக்கு முன்ன ஏதோ ஒரு வேலை கூப்பிட்டா என்ன வேலை அந்த வேலைனாலும் கிடைச்சா பரவாயில்லையே. சாமியா கும்பிடுவோம், இந்த ஆத்தால வேண்டுவோம், நம்மளுக்கு வழி விடட்டும். அப்ப அந்த வந்த மாசம் மகன் சாமி சாமி வந்தாரு கூலியாளுக்கு கும்பிட வந்தாரு. அம்மோ என்னங்கய்யா அம்மோ கம்மங்கருமே நல்லா வளர்ந்து கொண்டு இருப்பது. சரி நீங்களாம் கருத இருக்க அறுவடை ஆட்டம் வர வேண்டுமாமா? அப்படியா? நான் தான் இந்த முழுக்கால் கொத்துக்காரி கொத்துக்காரி வாழ எடுத்தா வருவான். எனக்கு வந்துட்டா ஒரு ஆள் வந்து சொன்னா நிறைய ஆளுகளை நீ கூட்டிட்டு சொல்லிட்டா மட்டும் போதும். அது வந்து நாளைக்கு கற்றுக்கணும். எனக்கு ஒரு ஆளு சொல்லிட்டா எவ்வளவு ஆளு வேணுமோ அவ்வளவு வேண்டி நான் நிறைய ஆளுகளும் கூட்டிட்டு வாங்க. கம்மங்கல்ல அறுவடை ஆக்க. சரி கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கிறவங்க வீட்டுல விட்டு வந்துருங்க. என்ன ஒரு மாதிரியா இருக்குன்னா எப்படி இருக்க பொம்பளைங்க ஒரு மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி ஒரு மாதிரி குளிக்காம இருக்கிற பாரு. குளிக்காமையா? ஆமா மாசமா இருக்கிறவங்க அப்படி சொன்னாதான் உனக்கு தெரியும். குளிக்காம இருக்கும் தண்ணியில இருக்கு குளிக்கல நான் நினைச்சேன். இல்ல தண்ணியே நிறைய இருக்குது நம்ம ஊர்ல. எங்க போனாலும் தண்ணி இருக்குது. அப்படியா? அதனால விழாம இருக்கிறவங்க வீட்டுல விட்டு வந்துருங்க. முழுகாம இருக்குன்னா அது எப்படி? மாசமா இருக்கிறவங்க. மாசமா? சரியா? உங்களை வீட்டுல விடுங்க. அவங்க வேலை பார்க்க மாட்டாங்கம்மா. கருத இருக்காங்க. அப்படியா? சரி அவங்களும் வேண்டாம். மத்தவங்க பெரிய மனுஷன் வீட்டுல விட்டு வந்துடும். அவங்களும் வேலை பார்க்க மாட்டாங்க. கழிவு கட்டியால வீட்டுல விடணும். ஏன் கழிவு கட்டியால வீட்டுல அவங்களும் வேலை பார்க்க மாட்டாங்க. பொழுது வேலை பார்க்க மாட்டாங்க. நல்லா கண்ட இடத்துல உட்காந்துக்குவாங்க. நல்லா தெரிஞ்சு இந்த பணக்காரங்க பெரிய மனுஷிக்கு வேலை பார்க்கறது பொங்கல் பிள்ளைய வேலை பார்க்க மாட்டாங்க. உனக்கு ஒண்ணும் தெரியாது. அதனால சீக்கிரம் வாங்க. கருது கம்மங்கருது நல்லா விளைஞ்சு கொண்டு இருக்குது. சரி அறுவடை ஆகி கொடுத்தா போதுமா? அப்படியா? ஆமாமா. நீங்க போங்க. நான் வேணுங்கிற ஆளை கூட்டிட்டு வந்தேன். சரிம்மா. ஐயப்போ பிறப்பிடுங்க பிறப்பிடுங்க புலிக்காரி அக்கறையே பெரிய குழந்தை சின்ன குழந்தை அத்தனை கூட்டிட்டு வராங்க. ஏன் எதனால இந்த மனிதனுக்கு பஞ்சமா இருக்குது. கமகந்தாரிட்ட போனா புளியக்காந்தாரி கருதாளி கொடுத்தா சரி திங்குங்க பசி ஆட்சி மேலும் வந்தோடனே என்ன பண்ணாங்க? படையாள மதத்தில விழுதுக்கு
தாரு சரிம்மா நீங்க நம்ம அம்மா இந்த கொடைய ஆலமரத்துல விழுதுக்கு ஒரு பிள்ளைகளை தொட்டி கட்டி போட்டுருக்கீங்க. ஆமா போட்டுட்டு தமிழ் அறுவடை ஆத்த போறீங்க. ஆமா நாங்களும் பெரிய பையன்ல சுத்தி விளையாண்டுக்கிட்டு இந்த பிள்ளைங்க எல்லாம் பதனமா பாத்துக்கிட்டு இருக்கிறோமா. சரி நீங்க பண்ணக்காரர்களெல்லாம் தெரியாம அடிமணியில வச்சு கமங்கிறது எங்களுக்கு கொண்டு வந்து நீங்க கொடுக்கணும். பெரியவன் கமங்கிறது கொண்டாந்து தாரு நல்லா நீ ஆசையா திம்ப அப்பதான் இந்த பிள்ளைங்க எல்லாம் நான் பாத்துக்குவேன். பாத்துக்கா ஏன் சீக்கிரம் கொண்டு வாமா அதுதான் பாத்துக்கா பாத்துக்கிறேன் அப்படின்னு கோழிக்கார வேலை பிள்ளைகளை விளையாட சொல்லி தொட்டி பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைய தொட்டியை தூங்க வைத்துட்டு வந்தாங்க காட்டுக்கு கமங்காட்டுக்கு வந்த உடனே சாமி பள்ளக்காரங்க நீங்க போய் முதல் கை வைங்க நாங்க போய் கருதாட்டுமா. அப்ப கோழிக்காரர்களாம் நிறைய ஆளுங்க வந்துட்டாங்க கம்மங்கிறது அறுவடையாக்க. அந்த மந்து மாசம் மகச்சாமி குருடைய சாமி அந்த வாங்கலாயை நினைத்துக் கொண்டு அந்த மாய கண்ணனை நினைத்து உயர்காலை நினைத்துக் கொண்டு அந்த வதைக்கிற செல்லாண்டிகளை நினைத்து ஆண்டவரை நினைத்துக் கொண்டு எல்லா தெய்வத்தை வணங்கி சனிமுறை பாரிசாக கொடுத்தவனை கம்மங்கிறது அறுவடை ஆக்கி வைத்தார் சாமி. பாருங்க அதுக்கு பிறகு கூலிக்காரர்கள் அத்தனை பேரும் காட்டுக்கொள்ள நுழைஞ்சாங்க. ஒரு கருதுக்கு ஒரு ஆளுக்கு கரெக்டா இருக்கு மறுகருது அறுக்க கருதி இல்லை. அப்பத்தான் மாயவர் பார்த்தார் அண்ணமார்கள் பிறந்து பொடி வளராடி விட்டு மேலாடு வந்த ஆர்த்தட்டியார் பாளையத்துல தங்கியிருக்கிறாங்க. அடைக்காலமாக தங்கியிருக்கும் பொழுது அண்ணவர்கள் கருத அறுவடை செய்யறாங்க. மறுகருது அறுக்க கருதி இல்லையே அப்படிங்கிறதுனால் மாயவரி என்ன பண்ணாரு ஒரு தட்டைக்கு 9 கருதாக திணித்தார். மாயவர் ஒரு கம்மங்களின் தட்டைக்கு 9 கருதாக. அதனாலதான் கழுவுக்கு ஒரு தலைந்து கருது விளையாடுது கம்மங்கருது கழுவுகளுக்கு தலை. அதுக்கு பிறகு குளிக்கரைய கருதா இருக்கிறாங்க. வெள்ளி பூடி யாருவா தன்னாலே நானே அடி பிள்ளை கையாருவா அண்ணில தெரியாது. பள்ளக்காரன் பக்கத்திலேயே நிற்கிறான். கொஞ்ச நேரம் நிக்க விட மாட்டேங்கிறான். கொஞ்ச நேரம் உட்கார விட மாட்டேங்கிறான். அதுக்காக என்ன பண்றது கோயிலுக்கு போனோம் ஆத்தர் தடக்கினாலும் முடியாது. அப்படின்னா அது ஓரமா போகணும். ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு வரணும். ஆமா வேலை பார்க்காட்டி போயிட்டு போல அவனை போனாக்க சுத்தோட நின்றுட்டு நடத்தி கொடுக்கலாம். பண்ணக்காரங்க இன்னும் அறுவடை ஆக்கலான்னு திட்டுவாங்க. அதுலயும் ஒருத்தர் கவுண்டர் என்ன பண்ணுவா தெரியுமா? ஆமா என்ன அந்த பிள்ளை ஓயாம இந்த வளர்மதி ஓயாம போகுது. என்ன சாஞ்சி ஓயாம போகுது அப்படிங்களா? ஒரு கெண்டாச்சு பாரு. அதுக்கு நான் சொல்லிடுவேன். நான் திங்காத தின்னுட்டேன். அது எனக்கு தெரியல அப்படின்னு என்ன பண்றது அப்படின்னு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. தெரியல அப்படின்னு கருது அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது தாமரையம்மா சோறாக்கி குருடையாக்கம் கொண்டு போகணும் சோறுனாலும் கேட்பாரு அப்படின்னு பெரிய மகளுக்கு ஒரு தொட்டி சின்ன மகளுக்கு ஒரு தொட்டி தங்காளுக்கு ஒரு தொட்டி கட்டி தூங்க வைத்துட்டு நம்ம சோறு கொண்டே கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு தாமரையம்மா தொட்டில தூங்க வைக்கின்றார். தாலாட்டு சொல்லி எப்படி தாலாட்டு சொல்லுகிறார்? அப்படி என்
உள்ள கண்ணே சொல்லி பட்ட கஷ்டத்தையும் பட்ட கொடுமையும் சொல்லி அழுகின்றார். சொல்லி அழுகும் பொழுது பெரியவர்கள் தூங்குறாரு, தங்கனே தூங்குது. சின்ன காதலார் தாய் சொல்ற வார்த்தையெல்லாம் தூங்காம முடித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அப்ப தாமரை அம்மா எப்படி சொல்லி அழுகிறார்? சொல்லி உங்க அப்பனே கல்யாணம் செய்ததற்காக உங்க மாமி வீடு சரியான முறைக்கு எங்களை திருமண காரியம் செய்து வைக்கிறேன். சரியான முறைக்கு எங்களுக்கு செய்து கொடுக்கிறேன். வளநாடு வாழ வந்தோம். வாழ வந்து ஒரு சின்ன சால வீட்டை கட்டி தங்கியிருந்தோம். உழைப்பதற்கு வழியில் இருந்து உங்க பங்காளி வாரிடத்திலே பண்ட மாத்திரம் கேட்க போச்சு. உன்னோட தந்தையை காலி மேலையும் தலைகளை கட்டி வைத்து அழித்துட்டாங்க. அப்பொழுது உன்னோட தாயின் தவறுகளில் என்னைக்கு இருந்தாலும் நான் பணியுள்ள நாட்டில் வாழ்ந்து காட்டுகிறேன். நான் பெற்ற செல்வ குழந்தையை இந்த பணிந்து விட்ட பங்காளிமார்களையும் பொந்தாலியை கழட்டி வைத்து விட்டு மந்தாலி மரத்தாலி போட்டு அடிக்க வைக்கிறேன் என்று சபதம் கூறி வந்தேன். அது மட்டும் இல்லை கண்ணும் நான் படாத பெற்றும் படாத தீரப்பட்டும் சாமி கண்ணே ஆராரோ ராரிராரோ கண்ணே ராரி ராரி ராரா இடம் பிடிச்சிட்டியா?
ஒரு குழந்தை முகத்தை பார்க்க வேண்டி உங்களோட மாமி வீட்டுக்காக விருந்தாளி போனேன். பிள்ளைகளை மறைத்துட்டாங்க. பிள்ளைகளை பரணி வரா என்று பிள்ளைகளை மறைத்ததனால் குடியத்து போட்டு என்று சாபக்கேடு சொன்னேன். ஆமா, மீண்டும் போய் அந்த பிள்ளைகளை எழுப்பும் பொழுது சோதபுரி வந்திருக்கிறேன். எனக்கு இருந்தாலும் கண்டித்திரை போட விட்டாலும் கொண்டித்திரை போடுகிறேன். என் வகுத்தில் பிறக்கிற மகளுக்காக வகுத்தில் பிறக்கிற பொண்ணை கொடுக்கணும் என்று மார்முட்டு கல்லை பேரெடுத்து வைத்திருக்கிற உங்களோட மாமி வீட்டிலே பணியம் குறித்திலே. ஆமா, அது மட்டும் இல்லை கண்ணும் நான் வரமா வரவிருந்து தவமா தவம் இருந்து 7 ஆறுகளை தாண்டி யமகரி மலையை தாண்டி தென்னை பொன்னாமலம் சிவிலருக்கு மாற்றுவரமாக 3 வருஷம் செத்து 3 வருஷம் பழைத்து 3 வரங்களை வாங்கி வந்தேன். கண்ணை வரங்களை வாங்கி வந்து பல நாள் வாழ்ந்திருக்கலாம் என்று இருந்தேன். பங்காளிமார்கள் அடிக்கணும் விரட்டணும் அடக்கணும் என்று திட்டம் கூறினாங்க. அதுக்காக பயந்து வெளிநாடு வந்து வரும் பொழுது நேரமாயிருச்சு. குறையும் பாராட்ட பட்டையதாரி வீட்டில் தங்கியிருந்தேன். 1 மூட்டை பணம் கொண்டாந்து பத்திரமா வச்சிருந்து கொடுங்க கொடுத்தேன். அவரை பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க. நான் குறையும் மகாராஷ்டிரத்திலே சபதம் கூறினேன். நான் வெளிநாடு போய் தங்கியிருக்கின்றேன். நான் பணத்துக்கு ஒரு பணப்படி எடுக்கிறோம் என்று சபதம் கூறி வந்தேன். கண்ணே ஆராரோ ஆரீராரோ கண்ணேராரீராரி ராரீராரோ ஏன் ஆட்சியப்பா இல்ல வாங்கடா திட்டி அடிக்கிறோம். யாரு சகிக்கிறோமோ அவங்கதான் மெயின். தோத்தவங்களை போயிட்டு மண்டியிலே உடச்சு எங்க அம்மா கம்மங்காட்டுக்கு கருதா இருக்க பேருக்கு அறுவடை இருக்கு. பண்ணக்காரர்களுக்கெல்லாம் தெரியாம அடிமடியில கருதெல்லாம் கட்டி கொண்டாருவேன். நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். எங்கம்மா கொடுக்கும் உனக்கு கொடுக்க மாட்டேன். பாத்துருவான். நான் திட்டி அடிக்கிறமா அங்க வாழ்றான் அங்க வாழ்றான் அங்க வாழ்றான். ஒருத்தர் குட்டையன் நேற்று வந்தாங்கடா ஆட்சியாளத்துக்கு அடைக்காலமா தங்க உணவு முடியாத மக்கள் அந்த தினப்பையன் சின்ன பையன் ஆளை பார்த்தா இம்மட்டுத்தான் இருக்கிறேன். புளிய பார்த்தா தண்ணி இருக்குது. மிளிசிய பார்த்தா இப்ப இந்த ஆஞ்சட்டியார் பாளையத்தில் அடைக்கலமா வந்திருக்கிறாரு பாரு. அந்த சின்ன பையனுக்கு மட்டும் மீச எத்த தண்ணி இருக்குது. அந்த மீசை புடிச்ச அக்கல் அக்கலைங்கிற இருக்கும் பொழுது அவர்கள் விளையாடுகின்ற சத்தமானது சின்ன சங்கடர் காதில் விளைந்தது. இவர்களுடன் நாம் விளையாட வேண்டும் என்று தோன்றியிருந்த பக்திகளை திடக்கணம் வைத்தார் சின்ன சங்காண்டவர். தம்பி, நம்ம தாய் தந்தை கருதற்கப்பான நேரத்தில் நீ திடுக்கணி எந்திருக்க வேண்டிய காரணம் அண்ணன் நேரத்திலே விளையாட போகிறோம் என்று ஒன்று வார்த்தையை சொன்னால் அண்ணன் நம்மை விடமாட்டார். அதனால் போய் வார்த்தையாக சொல்லி வைத்து போக வேண்டும் என்று